வணக்கம். ஃபின்பிஸ் அட்வைசர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் நம்ம பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்சியல் நியூஸஸில் இருக்கிற டெக்னிக்கல்ஸ் வேர்டு பற்றி டெய்லியும் பார்த்துட்டு வரோம். இன்றைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். வாங்க. இன்றைய நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆர்டிக்கல். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் moneycontrol.comலேருந்து வந்திருக்கு. வாட் சேஞ்ச்டு ஃபார் தி மார்க்கெட் வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங், டாப் 10 திங்ஸ் டு நோ. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் டைமிங் நார்மலாக பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 முதல் மதியம் 3:30 வரைக்கும் தான். அதற்கப்புறம் நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது அந்த 3:30க்கு மேலே என்ன நடக்குது, அப் டு மறுநாள் காலை 9:15 வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. The Indian stock market is expected to open in the green following firmer Asian equities and S&P 500 hitting all-time high. இப்போ நம்ம மார்க்கெட் டைம் பார்த்தோம் 9:15லேருந்து 3:30 வரைக்கும் அப்படிங்கிறது. நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு யூஎஸ் டைமிங்ஸில் ரன் ஆகும். இப்போ நம்மளோட இந்தியன் கம்பெனிஸே யூஎஸ் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். நம்மளோட மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 3:30க்கு அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதில் உள்ள இம்பேக்ட் அடுத்த நாள் காலையில் நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். அதுதான் யூஎஸ் மார்க்கெட்டோட இம்பேக்ட்னு சொல்கிறோம். நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த யூஎஸ் மார்க்கெட் S&P 500 க்ளோஸ்டு அரவுண்ட் ஹை ஆன் டியூஸ்டே. அதோட இம்பேக்ட் இன்னையோட ஓப்பனிங் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். அப்போது நம்மளோட நைட்டு யூஎஸோட மார்னிங் ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதோட இம்பேக்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டே மார்னிங்கோட ஸ்டாக் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசியன் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். டைம் டிஃப்ரென்சஸில் ஜப்பானோட நிக்கி 225, இப்போ நம்மளோட பிஎஸ்சி என்எஸ்சி இருக்க மாதிரி பிஎஸ்சியில் 30 ஸ்டாக்ஸ், என்எஸ்சியில் நெஃப்டியில் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸில் 30 ஸ்டாக்ஸ், என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட என்எஸ்சி அதில் 50 ஸ்டாக்ஸ், நிக்கி 250 ஸ்பிளிட். XGX Nifty, the trend positive opening, index in India within 15 points again. Oil prices depend பண்ணி demand and recovery. Oil prices ஓட demand and supply பொறுத்து ஸ்டாக் மார்க்கெட் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் touches more than 2-year low as a traders push ஈரோ டாலர் அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து நம்மளோட ஓப்பனிங் க்ளோசிங் ஷேர் ப்ரைஸஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இண்டெக்ஸஸ் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டெக்ஸஸ் மாறும். RBI ரிலீசஸ் டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ். RBI அப்பப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நியூஸ் படி பேமெண்ட் சிஸ்டம் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ஃபார் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், இப்போ பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். ஃபிட்ச் சீஸ் இந்தியாஸ் ஆட்டோ டிமாண்ட் plunging over 20% in financial year 21. இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி தான் ஃபிட்சுங்கிறது, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க ஓவர் த 20% டிஸ்லின் இன் டொமஸ்டிக் ஆட்டோமொபைல் டிமாண்ட் டியூரிங் திஸ் ஃபிசிக்கல் இயர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த நியூஸ் யூஎஸ்லேயோ ஓவர் த வேர்ல்டில் ரிலீஸ் ஆகுது ஈவினிங் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதன் மூலமாக அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஓப்பனிங் ப்ரைஸ் டவுன் ஆகுது. மேஜர் வின் ஃபார் MCA அண்ட் PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆஸ் a US court recognized bank claims over the proceeds of நீரவ் மோடி asset sales in America. மேஜர் வின் நீரவ் மோடி ஆல்ரெடி நம்ம இங்கே டிஃபால்ட் ஆகி NPA ஆகி எஸ்கேப் ஆகிட்டார். அவரோட அமெரிக்காவில் இருக்க அசட்டை சேல் பண்ணுறதுக்கு MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸும் PNB பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேஜர் வின் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ PNB அதோட ஷேர் பேங்கிங் ஷேர்ஸ் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது.
RBI releases framework umbrella units for retail payments. Retail payment system வந்து Aadhaar based and ஸ்வைப்பிங் POS சிஸ்டம் அந்த இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி எந்த கம்பெனி எலிஜிபிளோ, அதாவது அவங்க சொல்லியிருக்க அனௌன்ஸ்மெண்ட்டில் நெட்வொர்த் ஆஃப் 500 crores above இருக்கிற கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ் அப்ளை பண்ணணும்னு பிளான் பண்ணுறோமோ அந்த கம்பெனிஸோட ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி சென்செக்ஸும் நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சென்டர் இன் ஸ்பீட் ஆஃப் ஸ்டேக் சேல் இன் தி 4 public sector banks. Speed up stake sale in 4 public sector bank. Result on August 2019. 19th August 2020ல CSB Bank, Muthoot Finance, Ashoka, Minicham, ASEAN, Grinto India, JKP இந்த மாதிரி கம்பெனிஸோட ஃபினான்சியல்ஸ் குவார்ட்டர்லி இயர்னிங்ஸ், குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வியூ பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி சென்செக்ஸும் நிஃப்டியும் சேஞ்ச் ஆகும். FII டேட்டா. FII அது யார்? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஃபாரின்லேருந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளேயே இருக்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களோட இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ வெளியே எடுத்தாங்க, ரெடம்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறும். 12 stocks அண்டர் தி F&O பேன் ஆன் NSE. NSE வந்து F&Oவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் 12 stocks வந்து பேன் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த 12 stocks மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி சென்செக்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து நேற்று க்ளோஸ் ஆனதுக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி நம்ம நேற்று தூங்கி இன்றைக்கி முழிக்கிறதுக்குள்ளாட்டி மார்க்கெட்டில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. US மார்க்கெட் டிபெண்ட் பண்ணுது, ஏஷியன் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணுது, சிங்கப்பூரியன் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி SGX நிஃப்டி அதில் சேஞ்சஸ் இருக்குது, ஆயில் ப்ரைஸஸில் சேஞ்சஸ் இருக்குது, டாலர் ஃப்ளக்சுவேஷனில் சேஞ்சஸ் இருக்குது. RBI வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ்க்காக ஒரு ரெகுலேட்டரி பாடி, செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ரெடி பண்ணுறாங்க. கிரெடிட் ரேட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ரைஸ் மாறுது. அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் அண்ட் சென்சஸோட ப்ரைஸஸ் மாறுது. மேஜர் வின் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸும் போட்ட கேஸ் அமெரிக்காவில் வந்து பாசிட்டிவ் நோட்டில் இருக்குது. நீரவ் மோடிக்கு எகெய்ன்ஸ்டாக போட்ட கேஸ். அந்த கேஸ் வந்து அமெரிக்காவில் இருக்க அசட்டை, நீரவ் மோடியோட அசட்டை வந்து சேல் பண்ணி அதில் வர ரெமிட்டன்ஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அவங்களோட NPA டிஃபால்ட்டட் பேமெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RBI ரிலீசஸ் ஃப்ரேம்வொர்க் அம்பர்லா என்டிட்டி ஃபார் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன கடையில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதோட பேமெண்ட் இப்போ பேபால், பேடிஎம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அதை வந்து இன்னும் ப்ரைவேட்டுக்கு அதிகமாக கொடுக்குறதா RBI பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக செலக்ட் பண்ண யூனிட் வந்து யூனிட்டோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்வொர்த் வந்து more than 500 crores இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்த் அப்படிங்கிறது அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அசட்ஸோட டோட்டல் ஃபிகர்ஸும் அதுலேருந்து லயபிலிட்டியோட டோட்டல் ஃபிகரையும் கிடைச்சா நெட்வொர்த் கேபிட்டல் சொல்லலாம். அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து 500 crores மேலே இருக்கிற கம்பெனி வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிற கம்பெனிஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸோட ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும், இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்டை வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸில் இம்பேக்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி BSE NSEல சேஞ்சஸ் இருக்கும். சென்டர் கீன் டு ஸ்பீட் அப் த ஸ்டேக் சேல் இன் 4 public sector banks. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து ஸ்டேக் சேல் வந்து இது பண்ணுறாங்க. அப்படியா செக்யூரிட்டிஸ் த சோர்சஸ் செட் தட் த 4 lenders ஆர் பஞ்சாப் சிந்த் பேங்க், Bank of Maharashtra, UCO Bank and IDBI in which Indian government owns majority stake through direct and indirect holdings. Result on August 19/8 ஆகஸ்ட் 2020 அன்னைக்கு வந்து CSB Bank, Muthoot Finance, Ashpura, Minicham, The Asian, Grinto India இந்த மாதிரி கம்பெனிஸோட ஃபினான்சியல்ஸ் குவார்ட்டர்லி இயர்னிங்ஸ் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட டேட்டா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து ப்ராட் ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் 1134.57 crores.
வேர் இஸ் த டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து சோல்டு ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் இதை டிபெண்ட் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்டர் இவரை வந்து பை பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இது விற்றுருக்காங்க, அதில் பாசிட்டிவ் நோட்டாக நெகட்டிவ் நோட்டாக செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஷேர் ப்ரைஸும் சென்செக்ஸும் மாறுது. 12 ஸ்டாக்ஸ் அண்டர் என்எஸ்சி வந்து 12 ஸ்டாக்ஸ் அதானி என்டர்பிரைசஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா, பேங்க் ஆஃப் பரோடா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வோடோஃபோன் ஐடியா, ஜிண்டால் ஸ்டீல், பவர் மணப்புரம் ஃபினான்ஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சன் டிவி நெட்வொர்க், வேதாந்தா, ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஆர் அண்டர் த F&O பேன் ஃபார் ஆகஸ்ட் 2019. இந்த 12 ஷேரோட ஆகஸ்ட் 2019 ஆகஸ்ட்டோட F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இம்பேக்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸில் இருக்கும். இது டிபெண்ட் பண்ணி என்எஸ்சி பிஎஸ்சியில் இண்டெக்ஸ். நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து நேற்று தூங்கி இன்றைக்கி முழிக்கும் போது இண்டிவிஜுவல் கம்பெனியில் நடந்த சேஞ்சஸ், ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சேஞ்சஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் நடந்த, ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட், கிரெடிட் ரேட்டிங் இன்ஸ்டியூஷனோட இது, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இவங்களோட எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர்ஸோட ப்ரைஸ் மாறுது. அதை டிபெண்ட் பண்ணி பிஎஸ்சி என்எஸ்சி ஓப்பனிங் வேல்யூ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது. நன்றி, வணக்கம்.